புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்னை தெரசா குறித்து மதுரை ஆதீனம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அபுபக்கர் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனானாலும் எந்த ஒரு பெண்ணானாலும் எல்லோருமே எல்லாம் வல்ல இறைவனுடைய குழந்தைகள், பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உடல் மறைந்திருக்கிறதே தவிர அவருடைய ஆன்மா, ஆவி மறையவில்லை. அது இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்து மனிதாபிமானத்தை, பண்பாட்டை, சாதி சமய நல்லிணக்கத்தை இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்த்து கொண்டிருக்கிறது, நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தியாகும். அன்னை தெரசாவுடைய அந்த புனிதர் பட்டம் என்பது வாட்டிகன் நகரத்திலே வழங்கப் பெறுகிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை, உலகத்துக்கெல்லாம் பெருமை. மத நல்லிணக்கத்திற்கு, சாதிய நல்லிணக்கத்திற்கு இது பெருமை தருவது. அந்த வழியிலே இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மத நல்லிணக்கத்தையும் சாதிய நல்லிணக்கத்தையும் பேணி இந்த நாட்டை, இந்த உலகத்தை எல்லா வகைகளிலும் நலம் பெறத்தக்க அளவிலே கட்டி காக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மனிதநேய சேவை, அல்லல் படக்கூடிய மக்களை எல்லாம் துயர் துடைக்கக்கூடிய பணிகளிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை தெரசா அவர்கள். கல்கத்தா மாநகருக்கு சென்றால் அங்கே அவர்களுடைய புகழை பற்றி அறிய முடியும். கல்கத்தா தெருவிலே வீதிகளிலே சென்று கொண்டிருந்த அனாதைகளை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய வகையில் வாழ்வியல் தத்துவங்களை எடுத்துச் சொல்லி வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான அனைத்து காரியங்களையும் செய்தவர் அன்னை தெரசா. அதே போல் தொழில்நோயாளிகளை யாருமே பார்க்காத காலத்திலே அவர்களை தெரு ஓரங்களிலே இருந்தவர்களை கூட அழைத்து வந்து தன்னுடைய இருப்பிடத்திலே அவர்களை எல்லாம் வைத்து அரவணைத்த பெருமை அன்னை தெரசா அவர்களை சாரும். மனிதநேய பண்புகளால் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அன்னை தெரசாவினுடைய புகழை மேலும் சிறப்பிக்கக்கூடிய வகையில் உலகினுடைய கிறிஸ்துவங்களுடைய உயர்ந்த இடமாக இருக்கக்கூடிய வாடிகன் சிட்டியிலே அவரை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல நாள் நடைபெற இருப்பதாக அறிந்து உலகமே அவரை போற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அன்னை தெரசா வழியிலே அனைவர்களும் மனிதநேய பண்புகளோடு மனிதநேயத்திற்காகவும் மனிதர்களுடைய துயர் துடைக்கக்கூடிய பணிகளிலும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழலை ஏற்போம்.